இந்த மாடியூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் டேபிள். HTML பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக பார்க்குற விஷயங்கள் லைக் போல்டு, இட்டாலிக், எம்பதைஸ், இந்த மாதிரி நார்மலான சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்கும், சூப்பர் ஸ்பேஸ், சப்ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுவும் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். நீங்கள் HTML வந்து வெளியே போய் படிக்கிறீங்கனாலும் இல்லை ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறீங்கனாலும் HTML டேபிள் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காகவே இருக்கும். ஸோ அந்த HTML டேபிள் பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து போன கிளாஸ், அதாவது போன மாடியூல் நம்ம பண்ண கோடிங். ஓகேவா, அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் அந்த மாடலை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த மாடல் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் புரியும். போன மாடல் பற்றி ஒரு சின்ன ரீகேப் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்டர் பற்றியும் அண்ட் பேராகிராஃப் பற்றியும் அண்ட் ஆல்சோ உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணுற ஸ்டைல்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், ஃபாண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், அண்ட் டெக்ஸ்டோட கலராக இருக்கட்டும், வாட் எவர், இது எல்லாமே நம்ம போன மாடியூலில் பார்த்தோம். இந்த மாடியூலில் ஸோ அகைன் நான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் போன மாடியூல் பார்க்கணும்னா தரவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் மாடியூல் 6 அப்படின்னா மாடியூல் 6 அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இங்கே HTML யூஸ் பண்ணிக்கலாம், .html யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ கிளிக் பண்ணாலே வந்துடும். ஓகேவா, ஸோ பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆரம்பத்தில் நம்ம HTML5 அப்படின்றனால டாக் டைப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி போகிறேன். எல்லா HTMLலுமே டாக் டைப் அப்படின்ற ஒன்று டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ அந்த எடிட்டர் எதுக்காக மோஸ்ட்டாக பெனிஃபிட் நான் சொல்லியிருப்பேன். என்னதுக்காக மோஸ்ட்டாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஏதாவது டைப் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வெறும் ஜஸ்ட் ஒரு கிரேட்டர் தென் தான் போட்டேன். ஓகேவா, லெஸர் தென் தான் போட்டேன். ஆனால் அதுவே ஸ்டார்டிங் என்ன பிரிண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் டாக் டைப் தான் கொடுக்க போகிறேன். டாக் டைப் HTML வந்துச்சு. ஸோ இட்ஸ் டைம் சேவிங் தான். HTML அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எதர் வேணால் ஹெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேணா நீங்கள் டேரெக்டாக பார்டரில் கூட போய் அடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா, சும்மா நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல பழக்கம். நம்ம ஹெட்டர் ஓப்பன் பண்ணி டைட்டில் கொடுத்து அப்புறம் பாடி சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு குட் ஹேபிட். இது நம்ம ரெகுலராக ஒரு டெவலப்பர் வந்து இதை வளர்த்துக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து மாடியூல் 6 அப்படி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாடி பார்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, அண்ட் அலைன்மெண்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. சில அலைன்மெண்ட் மிஸ் ஆகும். அலைன்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு அலைன் பண்ணால் கூட ஓகே தான். ஓகேவா, பாடி இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்றது மெயினாக ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம், விச் மீன்ஸ் பேராகிராஃப்குள்ளே கொடுக்கலாம், ஹெட்டருக்குள்ளே கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே பேராகிராஃபே எடுத்துக்கிறேன். ஓகேவா, பேராகிராஃப்குள்ளே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, தென் இதுக்குள்ளே நான் வந்து ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, லைவாகவே ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்தா வித்தின் அ செகண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் லைட்டாக ஓகே லைவ் சர்வர் வச்சு இப்போ இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, திஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இதை நான் எப்படி ஃபார்மேட்லாம் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் போல்டு அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, நீங்கள் பி கொடுத்துக்கலாம். ஸோ அது அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் டீல் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கண்டென்ட் வரைக்கும் போல்டாக வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது முடிச்சிடும். ஓகேவா, என்ன இது ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது முடிக்காமல் இருக்கும், அது முடிச்சிடும். ஓகேவா, போல்டு இது என்ன ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி இட். ஓகேவா, இது வந்து போல்டு. ஓகேவா, அண்ட் தென் வந்து இட்டாலிக். ஓகேவா, இதுவும் ஒரு காமனான விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். HTML பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் தான். ஓகேவா, இப்போ போல்டுனா பி, இட்டாலிக்னா ஐ, ஏதாவது நம்ம மார்க் பண்ணி காட்டணும்னா மார்க், அதே இன்னும் கொஞ்சம் போல்டை விட கொஞ்சம் நல்லா அழகாக தரணும் ஸ்ட்ராங். இந்த மாதிரி நார்மல் இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு HTML கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐ போட்டால் எனக்கு இட்டாலிக், வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ இது வந்து இட்டாலிக்காக வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அகைன் நான் இன்னொன்று பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்ட்ராங். ஓகேவா, இந்த டேக் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு விஷயம். ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேட் போல்டு மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ரெண்டுமே சிமிலர் தான், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஓகேவா, வெரி சிம்பிள். ஓகே, இதெல்லாம் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். நான் அப்புறம் என்னென்னு சொல்லி மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மார்க்.
ஓகேவா? உங்களுக்கு மார்க் அப்படின்றது மொத்த டெக்ஸ்ட்டும் மார்க் பண்ண தேவையில்லை. ஓகேவா? உதாரணத்துக்கு உங்க ஏதாவது இந்த மொத்த பேராகிராஃப்னா சிம்பிளா அடிச்சிருக்கேன், ஒரே லைன்ல அடிச்சிருக்கேன்ல, இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் வரும். ஓகேவா? ஒரு 4 லைன்ஸ் சேர்ந்த மாதிரி பேராகிராஃப் வரும். அந்த பேராகிராஃப்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கும், அதை நீங்க மார்க் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல. இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மார்க் பண்றேன். ஓகேவா? MARK. ஓகே, வெரி சிம்பிளா அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அகெயின் ஜஸ்ட் அதை எடுத்துட்டு, ஸோ நீங்க அது வேணும் இடத்துல, ஓகே ஃபர்ஸ்ட்ல தான் எனக்கு மார்க் வேணும். ஓகே, இது வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட்ன்றதுல ஹைலைட் பண்ணி காட்டும். அதை நான் ரன் பண்ணி காட்டும்போது நீங்க ஈஸியா பார்ப்பீங்க. ஓகேவா? அண்ட் செகண்ட் அது மீன் 4 முடிச்சிட்டோம். 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிலீட். ஓகேவா? ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, ஸோ அண்ட் தென் டிலீட் அப்படின்ற ஒரு இது சொன்னேன்ல, அது எப்படி நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ மார்க் எடுத்துட்டு அந்த இடத்துல டிலேட்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. டிலேட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் டெல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். சில இதுக்கு வந்து ஃபுல்லாக இப்போ ஸ்ட்ராங்க்கு நம்ம எஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்ட்ராங்னே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி மார்க்குக்கு எம் யூஸ் பண்ண மாட்டோம், மார்க்னே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி சில இது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இது பேசிக். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து இன்செட் INS. ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் டெல் பண்ணிட்டேன் இந்த கமெண்ட்டை. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே ஏதாவது இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா INS. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸில் நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணலாம். நியூ நியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது எப்படி நம்மளுக்கு வரப்போகுதுன்னு ஒன்றுனா நான் காட்டுறேன். அது ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இதை வச்சு அதை நான் காட்டுறேன், அந்த ப்ரௌசரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். இந்த சப்ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரிப்ட்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது, சப். ஓகேவா? இது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பர்பஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நான் வந்து ரன் பண்ணியே காட்டுறேன் சப்ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணணும், ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்போது, சேஞ்சஸ் நடக்கும்போது Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள். இப்போ வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தா இங்கே வந்து தெரியும். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் அஸ் மினிமைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எது. ஃபர்ஸ்ட்டு இது வந்து போல்டு. ஓகேவா? நான் வந்து போல்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இங்கே பார்த்தா தெரியும் போல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை போல்ட் லெட்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இட்டாலிக். நீங்கள் பார்த்தா தெரியும் இட்டாலிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, போல்டும் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. அதனால போல்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேஜராக. ஸ்ட்ராங் அப்படின்றது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, போல்டு வச்சுக்கிட்டே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அண்ட் மார்க் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் காட்டுறதுக்காக. அண்ட் கமிங் டு டெல். ஓகேவா? டெலிட்னா ஜஸ்ட் டிலீட். ஓகேவா? அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து கிராஸ் பண்ணி அடிச்சிருக்க மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் டிலீட். அண்ட் இன்சர்ட், பர்டிகுலர் வேர்டை நீங்கள் டெல் பண்ணிட்டு அண்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி காட்டும். இதெல்லாம் எதுக்குன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த சென்டென்ஸ் வேண்டாம்னா நீங்கள் டெல் பண்ணி நார்மலாக விட்டுடலாம். ஓகேவா? பட் யூசருக்கு காட்டணும் இந்த ஆப்ஷன் வந்து டிலீட் ஆயிருக்கு, இது நியூவாக ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு காட்டணும்னா இந்த டிலீட் அண்ட் இன்சர்ட் ஆப்ஷன் வந்து அந்த டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூசருக்கு காட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா. அண்ட் சப்ஸ்கிரிப்ட் பற்றி சொன்னேன்ல, பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் எழுதுவாங்க, H2O, PMNO4, அந்த மாதிரி அந்த 4 வந்து கீழே வரும், ரைட்? ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதுனா, ஸோ ரொம்பவே மோஸ்ட்டாக இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி எழுதுறவங்க வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் சூப்பர் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்கிரிப்ட் சேம், இது எப்படி கீழே டவுனில் வந்துச்சோ அதே சேம் திங் அப்பில் வரும். ஓகேவா? சூப்பருக்கு SUP, சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா SUP. வெரி வெரி சிம்பிள், தட்ஸ் இட். ஓகேவா? Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதுவாங்க, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ்க்கு அப்படிலாம் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல்ஸ்லாம் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? இங்கே வந்து 2 போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து H போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். அண்டு ஓ, ஓகேவா?
இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ஈஸியாக தெரியும். ஓகே, பார்த்தா உங்களுக்கு தெரியும். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரௌசர் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் சேவ் கொடுத்து ப்ரௌசர் இங்கே ஓப்பன் பண்ணால் சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, H2O அப்படின்னு சொல்லி. இதே நீங்கள் சேம் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இங்கே 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும். கண்ட்ரோல் எஸ், அகைன் நான் அதில் காட்டுறேன் 2 ஸ்கொயர். ஓகேவா, வெரி சிம்பிள். இந்த மேத்தமெட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகும். இதுதான் இந்த ஃபார்மேட்டிங் டெஸ்ட். மோஸ்ட்டாக இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட்டாலிக், போல்டு, மார்க், டிலேட், இன்சர்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்ட்ராங் வந்து ரெக்கமெண்ட் தான். ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் நீங்கள் போல்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எம்பத்தைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இஎம் இட்டாலிக் மாதிரி இருக்கும், அதனால இட்டாலிக் பக்கத்துலேயே நான் எழுதுறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பி போட்டேன். அது மட்டும் தானே இப்போ விட்டுருக்கேன், அதனால அதையும் சொல்லிடுறேன். இஎம். ஓகேவா, ஸோ இது எம்பத்தைஸ்னு சொல்லுவாங்க. இட்டாலிக் மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம போல்டு ஸ்ட்ராங் பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவுமே சேம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம். பட் இந்த எம்பத்தைஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இட்டாலிக் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ அந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டில் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் டேபிள் பார்க்க போகிறோம்ல. ஸோ டேபிளில் வந்து வெரி சிம்பிள். இதுக்குள்ளேயே நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நம்ம டேபிள் தான் ஓப்பன் பண்ணுவோம். டேபிள் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே தள்ளிக்கிறேன். பாடிக்குள்ளேயே தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் மெயின்னு கொடுத்து கூட நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது. ஓகேவா, இப்போ டேபிள். ஓகேவா, டேபிளை பொறுத்த வரைக்கும் 3 திங்ஸ் இருக்குது. நம்ம எப்படி டேபிள் வந்து நார்மலாக ஒரு நோட்டில் ட்ரா பண்ணால் கூட டேபிள் ஹெட்டர் தேவை. ஓகேவா, அண்ட் ரோ, காலம் இதெல்லாம் நம்ம ஃபார்மல் பண்ணுவோம்ல. பட் இங்கே ரோ, காலம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டேக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இது விஷயம் வந்து டேபிள் ரோ. ஓகேவா, இதுக்கு வந்து டிசி, அதாவது டேபிள் காலம்லாம் கிடையாது. ஓகேவா, டேபிள் ரோ மட்டும் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது எப்படி நம்ம ஹெட்டரு, டேட்டா அப்படி சொல்லி தனித்தனியாக பிரித்து காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோக்குள்ளே இப்போ டேபிள் ஹெட்டர்னா டிஹெச், டேபிள் ஹெட்டர். ஓகேவா, நான் வந்து இங்கே வந்து லைக் அரௌண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேம் அகெயின். ஓகேவா, டிஹெச். ஓகே, ஸோ நான் வெஜிடேபிள்ஸ். ஓகே, அகெயின் டிஹெச். ஓகேவா, ஸோ நிறைய கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும். சிம்பிளாக பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள் அண்ட் வாட் எவர் லைக் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகேவா, ஒரு 3 ஹெட்டர் கொடுத்தாச்சு. ஓகேவா, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அதான் சொன்னேன், நீங்கள் எப்போவுமே ஒரு டேக் ஓப்பன் பண்ணும்போது அது க்ளோஸ் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் எப்பவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து உங்கள் கண்டென்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டேபிள் ஹெட்டர் ஓப்பன் பண்ணேன், டேபிள் ஹெட்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது நான் ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணணும். ஓகேவா, எல்லாமே ரோ. நம்ம காலம் வைஸ் பிரிக்க மாட்டோம், ரோ வைஸ் தான் நம்ம HTML பிரிப்போம். ஓகேவா, இப்போ வந்து அகெயின் ஒரு ஆர். ஓகேவா, யூஸ் பண்ணிட்டு இப்போதான். ஓகேவா, இப்போ நம்ம ஃப்ரூட்ன்றது ஹெட்டர், வெஜிடபிள்ன்றது ஹெட்டர், ட்ரிங்க்ஸ்ன்றது ஹெட்டர். இதுக்கெல்லாம் நம்ம ஏற்ற மாதிரி ஒரு டேட்டாஸ் அது கொடுக்கணும். ஓகேவா, இப்போ ஃப்ரூட்ஸ்னா லைக் அரௌண்ட் மேங்கோ, ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்கணும். வெஜிடபிள்ஸ்னா லைக் ஆனியன், பிரிஞ்சால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும். ட்ரிங்க்ஸ்னா கோகோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும். அந்த பர்டிகுலராக அது போய் ஃபிட் ஆகணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ரோவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரூட் ஹெட்டருக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்க போகிறோம். டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா டிடி, டேபிள் டேட்டா. இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், லைக் ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது ரோ வைஸ் தான் சொன்னேன். ரோ வைஸ்னா இப்போ இப்படி பிரியும்ல. ஸோ அப்போ டேபிள் டேட்டா அகைன். நீங்கள் கேபிட்டலும் யூஸ் பண்ணலாம், ஸ்மாலும் யூஸ் பண்ணலாம், டசன்ட் மேட்டர், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து மேங்கோ யூஸ் பண்ணக்கூடாது, வெஜிடபிள். ஸோ வெஜிடபிளா ஆனியன். ஓகேவா, அகைன் நெக்ஸ்ட் அகைன் ஒரு டேபிள் டேட்டா. நான் 3 ஹெட்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டேபிள் பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். டேபிள் ஸ்பேசிங், செல்ஸ் பேடிங், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் சிம்பிளாக டேபிள் பற்றின சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். அண்ட் ட்ரிங்க்ஸ். ஓகேவா, கொக்கா கோலா, வெரி சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு டேட்டா தான் நான் புட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் என்ன பண்ண போகிறேன், அகைன் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அகைன் காப்பி பண்ணி. ஏன்னா காப்பி பேஸ்ட்லாம் HTML ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக நம்ம பண்ணுறது. இதில் காப்பி பண்ணக்கூடாது, நம்ம வந்து பிகினர் அப்படின்லாம் யோசிக்காதுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, டசன்ட் மேட்டர். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் இன்னொன்று கொடுக்கணும். ஓகேவா, இங்கே நான் மேங்கோ கொடுக்குறேன். இங்கே வந்து அகைன் ஒரு வெஜிடபிள் கொடுக்கணும்ல. ஸோ வெஜிடபிளுக்கு வந்து லைக் பீன்ஸ்.
அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு வந்து லைக் பெப்சி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு 2 இது போதும், 2 டேட்டா போதும், ஒரு ஹெட்டர் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. நோட் பண்ணிக்கோங்க, உங்க டேபிள் வந்து க்ளோஸ் ஆயிருக்கா அண்ட் எல்லா டேபிள் ரோவுமே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க செல் பண்ணல அது காட்டுறோம். அண்ட் டேபிள் டேட்டா, ஒரு டேபிள் டேட்டாவும் க்ளோஸ் ஆயிருக்கா எல்லாத்தோட அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஃபைன், எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு, எல்லாமே இதுக்கு கண்ட்ரோல் சேவ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. நான் மெயின் சொன்னேன்ல, இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக. அது வந்து யூசருக்கு பெருசாக டினோட் ஆகாது. நம்ம வந்து அந்த கண்டென்ட் பிரிச்சதுக்காக தான் மெயின், ஹெட்டர், பாடி இது மாதிரி பிரிச்சுக்கிறது. ஓகேவா, ஸோ நான் அகைன் என்னோட ப்ரௌசருக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரூட்ஸ் நேராக ஆரஞ்சு மேங்கோ, வெஜிடபிள் நேராக ஆனியன் பீன்ஸ், ட்ரிங்க்ஸ் நேராக கொக்கோ கோலா பெப்சி. ஓகேவா, இது நார்மலாக வந்து அவுட்லைன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, பட் இது டேபிள் அவுட்லைன் எப்படி போடுறது, இந்த செல் ஸ்பேசிங், செல் பேடிங், பார்டர் விஷயம், உள்ள யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட், ஸ்டைல், இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியாமல் போகும், டியூரேஷன் ரொம்ப போகிறனால. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா ஃபார்மேட்டிங், அதாவது ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் தென் டேபிளோட ஸ்டார்டிங். ஐ மீன் பிகினராக ஒரு இன்ட்ரோவாக நான் வந்து ஒரு டேபிளோட இது கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஓகே. பட் இதுக்கு மேலே நான் அந்த லைன்ஸ் வரணும் அண்ட் உள்ள நிறைய ஸ்டைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிளை பற்றி தெரியும். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது முன்னாடி பார்க்காத மாடல்ஸ் இருந்துச்சு, இது டேரெக்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த மாடல்ஸும் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.